ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் எஸ்எம் தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோஸ் பார்க்க இருக்கோன்னா, இப்போ இன்கம் டேக்ஸ் செய்கிற மந்த்து, அதாவது ஐடிஆர் ரிட்டர்ன் நம்ம கரெக்டான டேத்தில் ஃபைல் பண்ணணும். இப்போ இதில் நிறைய டவுட்ஸ் இருக்குது. இப்போ நியூ ஐடிஆர் ரூல்ஸ் 2026 இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. இதனால் யாருக்கு என்ன பெனிஃபிட்ஸ், யார் எப்படி மாதிரி பண்ணணும், அதுக்கடுத்து நம்ம இராணுவ வீரர்கள் மற்றும் முன்னாள் இராணுவ வீரர்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணணுமா, இதோ கரெக்டான டைம் எது அப்படிங்கிறத பற்றி சின்ன டீட்டெயில் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த தகவலை அனைத்து இராணுவ வீரர்கள் ப்ளஸ் முன்னாள் இராணுவ வீரர்கள் ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், ஐடிஆரை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்ம வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா ஐடிஆருக்கு நம்ம தனியாக பிளேலிஸ்ட் உண்டாக்கி வச்சுருக்கோம். எப்படி பண்ணுறது, என்ன மாதிரி செய்கிறது, இராணுவ வீரர்களுக்கு என்ன மாதிரிலாம் எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது, டிடக்ஷன்ஸ் வேறு எக்ஸம்ஷன்ஸ் வேறு, எக்ஸம்ஷன்ஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில் வித் இன்கம் டேக்ஸ் ரூலை பற்றி ஃபுல்லாமே போட்டிருக்கோம், போய் பார்த்துக்கோங்க. இப்போ ஐடிஆர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன். இப்போ எல்லாருக்குமே இந்த ஃபார்ம் 16 இப்போ கிடச்சிக்கிட்டு இருக்குது. கிடைக்கல அப்படின்னா உங்களோட டிபார்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்கள் பிஓலேருந்து உங்கள் ரெக்கார்ட் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு ஹேமராஜ் ஆப் மூலமாக உங்களுக்கு ஃபார்ம் 16 வந்திருக்கும். இந்த ஃபார்ம் 16 பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே நியூ டேக்ஸ் ரெஜிம் படி தான் உங்களுக்கு டிடிஎஸ் கட் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேருக்கு டிடிஎஸ் பிடிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா 12 லட்ச ரூபாய்க்கு கீழே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. மேபி யாருக்காவது பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா உங்களோட டிடிஎஸ் ஃபுல்லாக ரீஃபண்ட் ஆயிரும். 12 லட்ச ரூபா ப்ளஸ் 75,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,75,000 வரைக்கும் இருந்துச்சுன்னா நீங்கள் ₹1 டேக்ஸ் கட்ட தேவையில்லை. எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு டிடிஎஸ் பிடிச்சிருக்கோ மொத்த அமௌண்ட்டு உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். இது நியூ டேக்ஸ் ரெஜிமில். இப்போ இது ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் நீங்கள் ஃபைல் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா உங்களோட சேலரியோட நெட் இன்கம் எவ்வளோ, அதுக்கடுத்து நீங்கள் என்ன மாதிரிலாம் டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணுறீங்க, எக்ஸம்ஷன்ஸ் கிளைம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இருக்குது. இப்போ எக்ஸம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் தள்ளுபடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த தள்ளுபடி எவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்க, அதுக்கடுத்து டிடக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 80C, 80D, 80E இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். அதாவது நம்ம ஏபி ஃபண்டு, ஏஜிஐஏ, பிஎல்ஐ இந்த மாதிரிலாம் நம்ம போட்டு அதில் கிளைம் பண்ணுவோம். இப்போ இதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமா நியூ டேக்ஸ் ரெஜிமா எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இல்லை ஒரு ஸ்டாண்டர்டான நீங்கள் ஆடிட்டர்ட்டையோ இல்லை டேக்ஸ் கன்சல்டன்ட்டையோ நீங்கள் போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு இது எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், எதில் உங்களுக்கு பெனிஃபிட்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. இப்போ நம்மகிட்ட யாராவது கேட்டிங்க அப்படின்னீங்கன்னா உங்களோட சேலரி இன்கம் 12 லட்ச ரூபாயை தாண்டி போயிடுச்சு அப்படின்னீங்கன்னா நீங்கள் நியூ டேக்ஸ் ரெஜிமை எடுத்துக்கோங்க. இல்லை கீழே இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் நியூ டேக்ஸ் ரெஜிம் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இன்றைக்கி டேட்டுக்கு நியூ டேக்ஸ் ரெஜிமில் தான் அதிகமான பெனிஃபிட்ஸ் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட்டே புல் பண்ணது நீங்கள் நியூ டேக்ஸ் ரெஜிம் படி போங்க, ஓல்டு தேவை கிடையாது அப்படின்னு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஓல்டு பண்ணுறவங்க ரொம்ப கம்மியாயிருவாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சிஸ்டத்துலேருந்து எடுத்துருவாங்க அப்படிங்கிறதான் தோணுது. இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 31 ஜூலை 2026. இப்போ இதையே நம்ம லாஸ்ட் டேட்டு அப்படின்னு சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு டைம் பீரியடுக்குள்ளே பண்ணக்கூடியது. 31 ஜூலைக்கு அப்புறம் இன்கம் டேக்ஸ் பண்ண முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா முடியும் கண்டிப்பாக. ஆனால் அதுக்கான லேட் ஃபீ சார்ஜ் நீங்கள் கொடுக்கணும். 5 லட்ச ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு 1,000 rupees அப்படின்னு சொல்லி இருக்குது. அதுக்கு மேலே போகும்போது 5,000 rupees வரைக்கும் உங்களுக்கு லேட் ஃபீ. அதாவது உங்களுக்கு டிடிஎஸ் பிடிச்சிருக்கு பிடிக்கல வேறு விஷயம், நான் ஜீரோ தான் சார், நான் ஜீரோ ஃபைல் பண்ணுறதுக்கு ஏன் சார் லேட் ஃபீ அப்படின்னா அது இன்கம் டேக்ஸோட ரூல்ஸ். அதனால தான் நாங்கள் திரும்ப சொல்கிறோம் கரெக்டான டைம் அப்படிங்கிறது 31 ஜூலை. 31 ஜூலைக்கு பின்னாடி நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா அது லேட் ஐடிஆர் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி அதுக்கான லேட் ஃபீ உங்ககிட்ட இருந்து வாங்குவாங்க. ஈவன் உங்களோட டிடிஎஸ் ஜீரோவாக இருந்தால் கூட தான் அதை ஃபைல் பண்ணாலே நீங்கள் அந்த மினிமம் சார்ஜஸ் நீங்கள் அரசாங்கத்துக்கு நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அதனால தான் நாங்கள் திரும்ப சொல்கிறோம். ஏன்னா ரொம்ப பேர் எப்படின்னா ஜீரோ டிடிஎஸ் தான் பிடிச்சிருப்பாங்க, 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபாய்க்கு டிடிஎஸ் பிடிச்சிருக்க மாட்டாங்க, இன்கம் டேக்ஸ் மறந்துருப்பாங்க ஃபைல் பண்ணுறதுக்கு. அதனால் 31 ஜூலைக்கு முன்னாடி நீங்கள் சப்மிட் கொடுத்தா மட்டும்தான் உங்களால் அந்த லேட் ஃபீலேருந்து தப்பிக்க முடியும். நீங்கள் அதுக்கப்புறம் 31 டிசம்பர் வரைக்கும் ஃபைல் பண்ணலாம். ஆனால் லேட் ஃபீ சார்ஜஸ் உங்களுக்கு வரும். இப்போ இந்த வீடியோ போடுறதுக்கான நோக்கமும் அதுதான். நிறைய பேர் நம்மளுக்கு கால் பண்ணி சார் நான் அனுப்புவா சார், நான் பேன் கார்டு அனுப்புகிறேன், ஆதார் கார்டு அனுப்புகிறேன், இப்போ பண்ணால் எப்போ ஆகும், இன்னும் எனக்கு ஃபார்ம் 16 வரல, எப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறையா என்கொயரிஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் நம்ம சொல்லக்கூடியது நீங்கள் யார்கிட்டனாலும் ஐடிஆர் ஃபைல் பண்ணுங்கள். ஆனால் அந்த ஐடிஆர் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, அவங்க எப்படி ஃபைல் பண்ணுறாங்க, உங்கள் ஏஏஎஸில் என்ன இருக்குது, டிஏஎஸில் என்ன இருக்குது, உங்களோட டோட்டல் சேலரியில் என்ன இருக்குது, அதில் ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கா, கிரிப்டோ கரன்சி இருக்கா, இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஃபீட்பேக் வாங்கிட்டு
ஓவராலாக உங்களோட டிடிஎஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஃபார்ம் 26ASல இருக்கும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டு நிறைய போட்டிருக்கோம். எப்படி நீங்கள் ஃபார்ம் 26AS பார்க்குறது, எப்படி ஏஎஸ் பார்க்குறது, எப்படி டிஏஎஸ் பார்க்குறது, பார்க்காதவங்க உள்ளே போய் பாருங்கள். அதுக்கடுத்து லைவாக எப்படி நம்ம வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். ஆனால் யாருமே போய் பார்க்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிறதான் ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. கேள்விகள் நீங்கள் உடனே கேட்டுறீங்க, வாட்ஸ்அப்பில் கேட்டுறீங்க, யூடியூப்பில் கமெண்ட் பண்ணிடுறீங்க. ஆனால் பழைய வீடியோஸ் எல்லாமே இருக்குது. சிஸ்டம் எதுவுமே மாறல. ஜஸ்ட் அதுக்கான அமௌண்ட்டு தான் மாறி இருக்குது. முதல்ல வந்து 7 லட்ச ரூபாய் இருந்துச்சு, இன்றைக்கி வந்து 12 லட்ச ரூபாய் மாற்றிருக்காங்க மத்திய அரசாங்கம். இது உங்களுக்கு தெரியும். 2025 பட்ஜெட்லேயே அவங்க இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த 2026 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ 12 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் ₹1 டேக்ஸே கட்ட தேவையில்லை. எவ்வளோ வருமானம் இருந்தாலும் ₹1 கட்ட தேவையில்லை. அப்படிங்கிறபோது நீங்கள் எல்லாருமே இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுங்கள். ஏன் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். முக்கியமான காரணம் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா உங்களோட கோர்ட்டில் போய் ஆக்சிடென்ட் கேஸ் ஏதாவது போகும்போது கோர்ட்டில் வந்து உங்கள் வருமான வரி தாக்கல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க ஜட்ஜ். அதுக்கடுத்து வந்து நீங்கள் பேங்க்கில் ஏதாவது லோன் வாங்க போனீங்கன்னா உங்களோட ஐடிஆர் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. 3 வருஷத்துக்கான நீங்கள் ஐடிஆர் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, எவ்வளோ டோட்டலாக நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருக்கீங்க அதை காட்டுங்க, உங்கள் நெட் இன்கம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இன்னும் நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து இந்த ஐடிஆர் ஃபார்ம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதை பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப கஷ்டமான வேலை, இல்லை ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறையா பேர் வந்து இதை ஃபைல் பண்ணாமே விட்டுடுறாங்க. கடைசியில் எதாவது கேட்கும்போது சார் இது வரைக்கும் நான் ஃபைல் பண்ணதே கிடையாது சார், அதை ஃபைல் பண்ணணுமா சார், கட்டாயமா சார், எனக்கு 0 தான் சார், இந்த மாதிரிலாம் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வருது. சார் 0வாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் 0ன்னு, அதை அரசாங்கத்துக்கிட்ட உங்கள் பேன் கார்டு ஆதார் கார்டை வச்சு நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க. எனக்கு வந்து இந்த வருஷம் இவ்வளோ தான் இன்கம், இதுக்கான டேக்ஸ் வந்து 0 வருது, அதை நான் ஃபைல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ஃபைல் பண்ணி வெரிஃபை பண்ணி அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டை வாங்கி உங்ககிட்ட வச்சுக்கோங்க. இதுதான் நீங்கள் செய்யக்கூடியது. நிறையா பேர் வந்து 0 நம்ம எதுக்கு ஃபைல் பண்ணிக்கிட்டு, அதுக்கடுத்து நிறைய ஆர்மி பர்சனுக்கு இப்போ என்ன இருக்குன்னா சார் டிடிஎஸ் பிடிச்சாதான் கிளைம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தவறான கண்ணோட்டத்தில் இருக்குது. நேற்று கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் கால் பண்ணிட்டாங்க. சார் எனக்கு வந்து டிடிஎஸ் வந்து 0 காட்டுது சார், நம்ம எதுக்கு சார் ஐடிஆர் ஃபைல் பண்ணணும், டிடிஎஸ் 0னா ஏன் சார் ஃபைல் பண்ணணும், டிடிஎஸ் பிடிச்சிருந்தா தானே ஃபைல் பண்ணணும்னு சொல்லுவாங்க, இப்போ வந்து டிடிஎஸ் 0 தான் காட்டுது, நம்ம இதுக்கு ஃபைல் பண்ண அவசியமே கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. பேசிக் எக்ஸம்ஷன்ஸ் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்கு ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதுல. 3 லட்ச ரூபாய் நீங்கள் நியூ டேக்ஸ் ரெஜிமில், ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் 2.5 lakhs, இதுக்கு மேலே எவ்வளவு நீங்கள் இன்கம் வாங்கியிருந்தாலும் அந்த இன்கமுக்கு நீங்கள் வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணி ஆகணும். ஈவன் 0 அப்படின்னா கூட தான். இதான் இன்கம் டேக்ஸோட ரூல்ஸு. உங்களோட வருமானம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நீங்கள் அரசாங்கக்கிட்ட சரியான நேரத்தில் சமர்ப்பிச்சிங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை சமர்ப்பிக்க நீங்கள் தவறிட்டீங்க அப்படின்னீங்கன்னா கஷ்டம் உங்களுக்கு தான். ஏன்னா உங்களுக்கு தெரியாமையே நிறைய கேஷ் டிரான்சாக்ஷன்ஸில் வேறு ஏதாவது விஷயத்தில் உங்களுக்கு டிடிஎஸ் பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த டிடிஎஸ் நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னீங்கன்னா அது கிடைக்கவே கிடைக்காது. அதனால தான் நம்ம சொல்கிறது ஐடிஆர் யாருக்காவது ஃபைல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆடிட்டருக்கு த்ரூ ஆடிட்டர் கைட்லைன்ஸோட நம்ம ஃபைல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்மளோட நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. நம்பர் கொடுத்துருக்கேன் நான். உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு, உங்கள் இன்கம் டீட்டெயில்ஸ் நீங்கள் அனுப்புங்க. நம்மளால் ஆன முயற்சிகளோட நம்ம ஐடிஆர் ஃபைல் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு நம்ம ஃபைல் பண்ணி கொடுக்கணும். இல்லை நீங்களே உங்களுக்கான ஐடிஆர் நீங்கள் ஃபைல் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பழைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ், இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து தெரியலை சார், ஆர்மி பர்சனுக்கு வந்து எவ்வளோ அலௌன்சஸ் உங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன்ஸ் ஆகும், ரொம்ப பேர் சொல்கிறாங்க சிஏ அலௌன்ஸ் ஆகும், காஷ்மீர் அலௌன்ஸு, ஹைல்டுட் அலௌன்ஸ், இதெல்லாம் உனக்கு தள்ளுபடி ஆகுமா ஆகாதா, இதை பற்றின நம்ம வீடியோஸ் நம்ம கிளியர் கட்டாக போட்டிருக்கோம். உள்ளே போய் பாருங்கள், இன்கம் டேக்ஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. வேறு ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட நீங்கள் எப்போனாலும் கமெண்ட் பண்ணலாம். நம்மளோட வெப்சைட் இருக்குது www.esmtambis.com. நம்மளான உதவிகள் எல்லாருக்குமே நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் நம்மளை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய்ஹிந்த். சேனல் மெம்பர்ஷிப் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணி விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பட்டன் இருக்குது, ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலோட அஃபிஷியல் மெம்பர்ஷிப் பார்ட்னர் ஆகிக்கோங்க. நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேரும்.